ஹலோ கைஸ், இன்றைக்கி நம்ம நோ ரெஸ்ட் கேம் தான் விளாட போகிறோம். ஆக்சுவலி ஒரு சப்ஸ்கிரைபர் தான் சொன்னார் இந்தமாதிரி இந்த கேம் விளாடுங்க நல்லாயிருக்கும்னு. பட் எனக்கு இந்த கேம் எப்படி விளாட்ணுன்னு கூட தெரியாது. இப்போ தான் டவுன்லோட் பண்ணியிருக்கோம். ஸோ பார்க்கலாம் இந்த கேம் எப்படி இருக்குன்னு. சப்ஸ்கிரைபர் வேறு சொல்லியிருக்காரு. ஸோ பண்ணாமலே இருக்க போகிறோம். கொஞ்சம் லேட் ஆகும் நினைக்கிறேன் பண்ண போகிறோம். ஸோ விளாண்டு பேசாமல் சரி கேம்குள்ளே போயிடலாம். ஃபஸ்ட்டு சவுண்டெல்லாம் உங்களுக்கு குறைப்போம். டிஃபிகல்ட்டி நார்மலே இருக்கட்டும். நார்மலே இருக்கட்டும், பரவாயில்ல. கம்மி பண்ணுறதுக்கு சரி, ஓகே. வாங்க கைஸ் கேம் போகலாம். ஓ, லோட் கேம்லாம் இருக்கா? அப்போ செக் பாயிண்ட் மாதிரி சேவ் பண்ணலாமா இதை? பரவாயில்லையா? ஆடாப்பா எங்களை அட்வர்டைஸ்மெண்ட் போட்டானா எங்கேயா ஸ்கிப் பண்ணுறது? ஓகே. வாவ், கிராஃபிக்ஸ் நல்லா இருக்கு. நல்லா பண்ணிருக்காங்க. ஹீரோவா இது? காரில் ட்ராவல் பண்ணுறாரு. அப்புறம் நான் ஒன்றுமே காணோம். ரைட் ஓ, பார்க்கறதுக்கா? சரி, பார்க்குறேன். காரை விட்டு இறங்குறான். ஓ, இதுக்கே ஒரு செக் பாயிண்டா? சேவ் ஆகுதா? ஸ்க்ரீன் டு வாக். ஓ, கீழே குறியிருக்கு. கிளிக் டு க்ரௌச்சா? ஓ, இதுக்கா? என்ன இருக்கு? ஓ, இதுக்கெல்லாம் வீடியோ பார்க்கணுமா? வேணாம், அப்போ பார்த்துக்கலாம். என்ன போகணும் நெக்ஸ்ட்டு? இது ரொம்ப தூரமான வழியாக இருக்குது. எனக்கு கேஸ் இருக்கணுன்றான். கேஸா? இது கேஸ் இதுவா? இது அட்வர்டைஸ்மெண்ட் வாங்கணும் போல. கதவு வர முடியாதா? சரி, என்ன பண்ணணும் இந்த கேம்? எனக்கு இந்த கேம் எப்படி இல்லை? இது கேமே புதுசாக இருக்குது, எப்படி விளாட்ணும் தெரியல. சரி, இந்த ஆட் பார்ப்போம். இப்போ கேஸ் கிடச்சிருச்சு. இது யூஸ் பண்ணணுமா? ஓ, ஸ்டாமினாவும் ஹெல்த் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகுது போல். சரி, யூஸ் பண்ணுவோம். அப்புறமா யூஸ் பண்ணிக்கலான்டா. சரி, ஓகே. இப்போ நான் எங்கே போனோம்? அங்கே வர கதவு திறக்கல. இங்கே வர ஏதாவது வீடு இருக்கா? ஸ்பீடாக ஓடி. நெக்ஸ்ட்டு இங்கேயா? பூட்டி இருக்கு. எங்கே போகணும்? எதிர் வீடும் க்ளோஸாக இருக்குது. முன்னாடி இருக்கிற வீடும் க்ளோஸாக இருக்குது. அப்போ நான் எங்கே போகணும்? என்ன கைஸ் ஆரம்பத்தில் இருக்கா? சரி, இன்டர் பார்ப்போம், வேறு வழியில். ஹிண்ட்டு பார்த்தாச்சு. இந்த சைடு தான் காட்டுது. பார்ப்போம் என்னென்னு. இவ்வளோ ஸ்லோவாக போகிறான். ஓட முடியாதா? ஸ்டாமினா கம்மி ஆயிடுச்சா? சரி, நடந்தே போ. இடம் ஆனால் இது கிராஃபிக்ஸ் சூப்பராக இருக்குது இந்த கேமில். நம்ம சப்ஸ்கிரைபர் சொன்னது ஒர்த்தாக போயிடுச்சு இந்த கேம். இது ஃபோட்டோ என்ன? எதிர்கடையை ஃபோட்டோ எடுத்து வச்சுருக்காங்க. கேஸ் ஸ்டேஷனு. ஓஹோ, பரவாயில்லையே. இதெல்லாம் நம்ம ஃபோட்டோ எடுத்து வைப்பாங்க. இது திறக்க முடியுமா? முடியலையே. இப்போ திறக்கும். வருமோ? சேர்ந்துரு. இது என்ன? இத்தனை பேர் இருக்கீங்க குடும்பத்தில். இவங்களாம் எங்கே போயிட்டாங்கன்னு கேட்குறான். எனக்கு மட்டும் என்ன தெரியும்? போய் பார்த்தா தான் தெரியும். இது என்ன? நியூஸ் பேப்பர் ஆர்டிக்கலா? என்ன
போட்டிருக்கு. என்ன எல்லாம் பிளர்ரியாக இருக்குது, ஒன்றுமே தெரில. போயிரு. செகண்ட் ஃப்ளோரா? செகண்ட் ஃப்ளோரை செக் பண்ண சொல்கிறானா? இந்த குடும்பத்தில் காணாம போயிட்டாங்கன்னா ஃபோட்டோ பார்த்தா அந்த மாதிரி இருக்குது. சரி தெரில. ஆனால் நம்ம போய் செகண்ட் ஃப்ளோர் செக் பண்ண சொல்லியிருக்கான். இதை எடுத்துக்கோ. ஓகே, டக்டேப்பா பார்த்தா அப்படி தெரியலையே. வாங்க கைஸ், பொறுமையாக அதெல்லாம் செக் பண்ணலாம் ஏதாச்சும் இருக்கான்னு. ஆனால் இடம் நல்லா இருக்குது. நல்லா கிராஃபிக்ஸோட சூப்பராக திகிலாக பண்ணியிருக்காங்க. பாத்திரா மூக்கிடிச்சிக்க போகுது. ஒன்றும் இல்லை. என்ன எல்லாமே திறக்க வைக்கிறான். உள்ளே என்ன இருக்குது அப்படி? என்ன மியூசிக் இவ்வளோ பயங்கரமாக போட்டிருக்கான்? என்னது இது? அந்த கேஸ் அந்த பாட்டிலா? சரி ஓகே. செகண்ட் ஃப்ளோர் செக் பண்ணி சொல்லியிருக்கான். என்ன இது இப்படி இருக்குது? அந்த விண்டோவை பார்க்க முடியல அப்படின்றான். இது எப்படி நான் மேலே ஏறுவேன்? ஐய, ஜம்ப் பண்ணுமா? போக முடியலையே. செகண்ட் ஃப்ளோரை செக் பண்ண சொன்னான். ஃபஸ்ட் ஃப்ளோரே போக முடியல. எப்படி ஏறுறது? ஒன்றும் பண்ண முடியலையே. குனிஞ்சின்னு போகலாமா? அப்பவும் போக மாட்டேங்கிறான். ஓடினாலும் ஓட மாட்டேங்கிறான். இவன் என்ன பண்ணுறது? என்னது இது காய்ஸ்? ஏதோ ஒரு பேய் போயிருக்கு காய்ஸ். ஆஹா, ஆட்டம் ஆரம்பிக்குது போல. ஐயோ, என்ன பண்ணுறது? இப்போ நான் செகண்ட் ஃப்ளோர் போனோம், ஆனால் எப்படி போகிறதுனே தெரியலையே. வெளியே போனால் அவன் அடிச்சிருவான்னு நினைக்கிறேன் தெரிஞ்சு. வெளியே ரெடியாக இருக்கான் போல. யாரா இது? இங்கே வாடா. இங்கே தான் போனான். இப்போ நம்மகிட்ட எதுவுமே இல்லையே. நம்மகிட்ட சாவி வச்சுருக்கணும். இருந்தாலும் எதிர்கடைக்கு போக முடியும். ஓ, கேண்டிலா? சரி எடுத்துக்கோ. இப்போ யூஸ் பண்ணாத, இருட்டாக இருக்கும் போது இதை ஆன் பண்ணிக்கலாம். இந்த இடத்துக்கு எப்படி போகிறதுனே தெரில. இங்கே தான் இருக்கா? இங்கே என்ன? ஒன்றும் இல்லை, கருமம். சரி, இப்போ நம்மளால செகண்ட் ஃப்ளோரும் போக முடியல. அடுத்து என்ன பண்ணணும்னு தெரில. வேறு வழியில் ஹிண்ட்டு பார்த்தா ஆகணும். சார் என்ன காய்ஸ், இவன் வழி இங்கே தான் காட்டுறான். இது எப்படி போகிறது? ஒரு இது யூஸ் பண்ணணுமோ? அவனுக்கு தாக எடுக்கலையா? அட பாருங்களா. இப்போ நான் என்ன பண்ணுறது? இங்கே போவே முடியல. ஆனால் வழி இங்கே தான் காட்டுது. சரி, வெளியே காட்டுது போல். சரி, ஓடுவானா? ஓடுறான். சீக்கிரம் போ. எவனா திரும்ப வந்து கொன்ற போனான் நம்மள. ஏதோ ஒரு உருவம் வேறு அசைஞ்சுது, என்னன்னு தெரில. என்ன இருக்குது? என்னது? ஏனியா? ஓ, ஏனி எடுத்து போகிறாரா? அது எடுத்து எங்கே போகணும்? இந்த வீட்டுக்கு தான் போகணும் போல திருப்பி. ஆஹா, ஓடுற ஆப்ஷன் வேறு இல்லை. சரி ஓகே, அந்த செகண்ட் ஃப்ளோர் பார்க்கறதுக்கு இந்த ஏணி வழியாக போகணும். இப்போது பார்த்து போடா, வந்துட போகிறான். திடீர்னு ஒரு உருவம் அசைஞ்சது முன்னாடி. இப்போ என்னன்னு தெரில. இங்கே வைக்கணுமா? எங்கே? என்ன ஏணி நிற்க மாட்டேங்குது? எங்கே வைக்கிறது? என்ன காய்ச்சுவேன்? எங்கே வைக்கணும்னு ஹிண்ட்டு கொடுக்க மாட்டேங்கிறான். டேய், ஏணி எங்கடா வைக்கிறது? அட பைத்தியக்காரா, எங்கேயா? என்னடா இவன்? இதுதான் செகண்ட் ஃப்ளோரு. ஏன் ஏணி வைக்க? இங்கே இருக்கா? ஓகே, அப்படியே ஏறு. சீக்கிரம் போ. திடீர்னு மேலே வரப்பானா? ஐயோ, முடிஞ்சிச்சு. ஐயோ, தாத்தா மியூசிக் நல்லா பயங்கரமாக போட்டிருக்கான்ப்பா. எப்பா நல்லா இருக்கு. கூட்டிருக்கா? என்ன எவ்வளோ ஒருத்த மூச்சு விடுறாம சவுண்டு கெடுது. இப்போதைக்கு யாரும் இல்லை. கேண்டிலு சரி எடுத்துக்கோ. ஏண்டா, இது எடுக்கிறதுக்காக நான் மேலே வரைக்கும் வந்தேன். ஒன்றுமே இல்லை. இருக்கு. இது என்ன சாவி? அந்த எதிர்கடை திறக்கிற சாவியா? ஓகே, அப்போது இதை திறக்க முடியாது. ஓ, சாவி இங்கே யூஸ் பண்ண முடியாதா? அப்போ அங்கே தான் போகணும். சரி இறங்கு. திடீர்னு கீழே அவன் வெயிட் பண்ணுவானா? எங்கடா போகிற அப்படின்னு? இங்கே தானே வர அப்படின்னு வாங்க. ஐயோ,
பின்னாடி திரும்பி இப்போ ஓடு. அந்த எதிர்கடைக்கு போகணும் அப்படிங்களா? இப்போ அந்த கடை திறப்பான்னு நினைக்கிறேன். ஏதாவது செக் பாயிண்ட் கொடுத்து சேவ் பண்ணுங்கண்ணா, நல்லாயிருக்கும். சாவி இங்கே தான் யூஸ் பண்ணுறோம். ஓகே போலாம். ரைட். இது என்ன பொருள் இது? கீழே குனி. ஓ கேஸ்லைன். ஓ எம்டியாக இருக்கா? அப்போ இது தேவையில்ல. இல்லை ஸ்பேனர் இருக்குது. பட் அது இந்த கேஸ்லைன் எடுக்க சொல்கிறானா? இது ஏன்டா குனிஞ்சின்னு எடுக்க வச்சுங்க. இதை எடுத்து காரை ஃபில் பண்ணுமா? ஐயோ தெரியாமல் கீழே போட்டேன். எட்ரா. போய் போய் காரை ஃபில் பண்ணுமா? இது எப்படி காலியாக தான் இருக்கும். சீக்கிரம் போய் கேஸ் சிலிண்டர் ஃபில் பண்ணு. எங்கே ஃபில் பண்ணுறது? பின்னாடி தானே. இங்கே இருக்கு. ஓகே ஊத்து. ஓகே போட்டாச்சு. இப்போ கார் எடுப்போமா? பெட்ரோல் காலியானதுனால தான் கார் நின்றுருக்கு போல. என்ன சவுண்டு கேட்குது? ஏறு ஏறு. ஓ ரொம்ப குளிராக இருக்கா சார். நான் பேய் வரத்துக்கு அறிகுறியோன்னு நினச்சேன். யாருமே இல்லை இந்த இடத்துல அப்படின்றான். இந்த இடமே ஒரு மாதிரியாக இருக்கான். இதுக்கு பேசாமல் நான் வெளியே போகிறதே நல்லதுன்னு நினைக்கிறேன் அப்படின்னு அவன் சொல்கிறேன். சரி ஓகே நல்லது தான். வெளியே இந்த இடத்த விட்டு வெளியே போகணும் ஃபஸ்ட்டு. ஓ கார் ஓட்டுறதுக்கு நம்மகிட்ட கண்ட்ரோல்ஸே கொடுக்கலையா? இவனாக ஓட்டுறான். சரி போட்டோம். ஓகே இந்த செக் பாயிண்ட் சேவ் ஆகுதுமா? என்னது? ஓ நெக்ஸ்ட் லெவல் வந்து பார்த்தா அட்வர்டைஸ்மெண்ட்டில் பார்க்கணுமா? நியாயமாக இது? ஒன்று நோ ஆட்ஸுக்கு காசு கொடுக்கணும். அப்படி இல்லைனா வந்து பார்த்திங்கன்னா இந்த நெக்ஸ்ட் லெவல் ஃப்ரீயாக போகணும். ஐ மீன் அட்வர்டைஸ்மெண்ட்டில் போகணும். சரி வாங்க ஒரு ஆடு பார்த்துடலாம். அடுத்து ஆப்ஜெக்ட்ஸ் கிட்டலாம் நம்ம இன்ட்ராக்ட் பண்ணலாமா? அதுக்கப்புறம் எல்லா இடத்தையும் செக் பண்ண மறக்கக்கூடாதுன்றான். அதுவும் கரெக்டு தான். நான் திருப்பி பெட்ரோல் இல்லாமல் இருக்குங்களா? திடீர்னு அவன் என்ட்ரி கொடுத்துட போகிறான். அந்த ஒரு உருவம் ஒன்று பார்த்தோமே, ஏதோ காட்டெருமை மாதிரி ஒரு உருவம் இருந்தது. அது இப்போ ஐயோ பார்த்து ஓட்டுறதே அப்பா செம்மையாக ஆயிடுச்சுங்கண்ணா. இதுக்கு தான் அப்போவே சொன்னேன் பொறுமையாக ஓட்டுன்னு. தேவையில்லாமல் ஸ்பீடாக ஓட்டி ஆக்சிடென்ட் ஆயிடுச்சுங்கண்ணா. பற்றியா? ஓ காதெல்லாம் செவிடாயிடுச்சா? ஐயோ கையில் கிளாஸு குத்திருக்கு. அந்த கையெடு. ஐயோ செம்மையாக பார்த்து எடு. பொறுமையாடு. பார்த்து பொறுமையாடு. பாவம் கார் நல்லா காரை சுக்குநூறாக உடஞ்சிச்சு. சரி வாங்க. சேவ் ஆயிடுச்சு இந்த கேமு. இது போதும். இட் வாஸ் a big கேட். இது ஒரு பெரிய அடி அப்படின்றான். கரெக்டு தான். அப்படின்னா நீ ஓட்டின ஸ்பீடுக்கு இப்படி தான் விழும். ஆமாம் இப்போ எப்படி மேலே போகிறது? வழி ஏதாச்சும் இருக்கா? நான் வேறு வழி பார்க்கணுன்றான். அதான் போயின்னு தான் இருக்கேன். ஏன் அவசரம்? இந்த இருட்டில் ஓடினா நல்லா இருக்குமா? வந்தாச்சு மேலே. ஆஹா இது வேறு இவ்வளோ இருட்டாக இருக்குது. கண்டிப்பாக அவன் என்ட்ரி கொடுப்பான். வெளிச்சம் இருக்கிற இடத்துலையே நல்லா மாசாக வந்தான் அந்த காட்டெருமை உருவம். ஜம்ப் பண்ணுமா? இதோ வந்தாச்சு. அடுத்து என்னடா மேலே ஏற மாட்டேங்கிறா? இங்கேயே ஜம்ப் பண்ணுமா? ஓகே இப்போ எங்கே போகணும்? என்ன இடம்னே தெரியலையே இது. ஐய கண்ணே ஸ்லைட்டாக தான் தெரியுது இந்த இருட்டில். போ ஐய சீக்கிரம் போடா. ஜம்பும் பண்ண முடியல, முன்னாடியும் போக முடியல. என்ன தடுக்குது நம்மள? ஒன்றும் பண்ண முடியல. இருங்க ஹிண்ட்டு பார்த்தா தான் தெரியும். இப்போது 22 மீட்ரு. வந்த வழியிலே திருப்பி போக சொல்கிறான். நல்ல வேலை ஹிண்ட்டை பார்த்துட்டோம். இல்லைனா என்னத்துக்கு நம்ம எங்கேயோ போயிட்டு திருப்பி வந்துருப்போம். இங்கே என்ன இருக்குது? என்ன இங்கே வந்துட்டு திருப்பி அங்கே போக சொல்கிறான்? சரி. ஐயோ என்ன சவுண்டெல்லாம் ஒரு மாதிரியாக வருது. ஓ லைட் யூஸ் பண்ணுறானா? இப்போ எங்கே போகணும்? பின்னாடி போகணுமா?
என்ன பின்னாடி போனால் லைட் ஆஃப் ஆயிடுச்சு. யாரா இது? அடியே என்னடி இப்படி வந்து பயமுத்திட்ட? அடி பைத்தியகாரி. இப்போ கேம் எங்கேருந்து வரப்போகுது? கண்டினியூ ஆகுதா? அப்பா யாரா அவ திடீர்னு வந்து அடிச்சிட்டா. கேண்டில் ஆஃப் ஆகும்போதே நினச்சேன் திருப்பி ஆன் பண்ணால் வருவான்னு. இவ்வளோ சீக்கிரமாக வருவான்னு நினச்சிப்பாங்க. இதுவும் சேவ் ஆகுதா? சூப்பர். அடுத்து என்னடா பண்ணுறது? பின்னாடி போக முடியாதுன்றான். அப்போ இங்கே தான் போகணும். அப்போ இந்த வழி இல்லைன்னா வேறு எங்கே போகிறது? மேலே ஏற மாட்டேங்கிறான். ஜம்ப் பண்ணு. அச்சா சரி, இங்கே எங்கே சேரலாமா? வேறு எங்கேயும் போகல. எங்கேயும் போக முடியாது. அப்போ ஸ்ட்ரெயிட்டாக தான் போகணும். ஓ இது க்ரௌச் பண்ணணுமா? அப்போ கூட போக முடியாது. போகிறான். சரி அடுத்து இப்போ நான் எங்கே தான் போவேன்? எங்கே போகிறதுன்னு தெரியாமல் போயிட்டு இருக்கேன். இந்த காருக்குள்ளே ஏற முடியுமா? இல்லையே, காற்றுல எதுவும். இந்த காரும் நல்லா நொறுங்கிருக்கு போல் நம்மள மாதிரி, நம்ம காரு மாதிரி. ஐயோ இப்போ இது யாரோடது? இங்கே இத்தனை கார் இருக்கு. ஒருவேளை இந்த போய் அத்தனை பேர் கொண்டு இருக்கோ? இங்கே ஒரு கதவு இருக்கு. உள்ளே போக முடியுமா? எக்ஸ்கியூஸ் மீ, உள்ளே விடுங்க. ஐயோ அந்த பேய் வேறு திடீர்னு வந்து பயந்துட்டுமே. சரி இப்போ இங்கே ஒரு வீடு இருக்கு. இந்த வீடுக்குள்ளே போக முடியுதான்னு பார்க்கலாம். இந்த கேம் பற்றி எனக்கு ஒன்றும் தெரியாது. ஏன்னா இது சப்ஸ்கிரைபர் சொல்லி தான் நான் இந்த கேமை டவுன்லோட் பண்ணி விளையாடிட்டு இருக்கேன். ஸோ இது கேம் எப்படி விளாடணும்னு எனக்கு அவ்வளோ தெரியாது. சும்மா போய் பார்ப்போம் என்ன பண்ணுறோம். ஆல்மோஸ்ட் நிறைய முடிச்சிருக்கோம். ஒரு 2 லெவல் முடிச்சிருக்கோம். போக இந்த கேம் எப்படி போகுதுன்னு பார்க்கலாம். இப்போ நான் இந்த கதவை எப்படி திறப்பேன்? வீட்டுக்கு வந்துட்டோம். இங்கே நான் என்ன பண்ணணும்? இங்கேயும் போக முடியல. மேலே ஏற முடியுமா? இங்கேயும் முடியல. அது யாரா நீங்கள் இப்படி கன்ஃபியூஸ் பண்ணுறீங்க? இப்படி போகணுமா? சீக்கிரம் போ. நம்ம வந்த வழிக்கு பின்னாடி போகிறோம். இங்கே ஒரு வீடு இருக்கா? இதை நான் பார்க்கவே இல்லை. சரிவா, இந்த வீடு திறந்துருக்கா? சரி, என்ன இருட்டாயிடுச்சு.